ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்து விட வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்து விடாதே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. உன் தாய் இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியைத்தான் உன்னிடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன்னுடைய மனக்கவலையில் இதை கேட்பதற்கு நேரமில்லை என்று தள்ளிவிட்டு போகாதே என் தங்கமே. உன் வேதனை குறைய வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ இதை கேட்காமல் தள்ளிவிட்டு போய்விடாதே. உன்னுடைய வேதனைகளுக்கு நீயே காரணமாகி விடாதே. உன்னுடைய எதிரியின் கையில் சிக்கிக் கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை மீட்டு கொடுக்க வேண்டும் என்றுதான் உன்னை தேடி உன் தாய் ஓடோடி வந்திருக்கின்றேன். நீ இதை தள்ளிவிட்டு போய்விட்டால், இதை பாதியில் கேட்க விடாமல் நீ சென்றால் முழுமையாக எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு வேலையும் என்னால் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இந்த நேரத்தை எனக்காக கொடு. நான் கேட்டுவிட்டேன் என்பதற்காக என் வாக்கை ஒலிக்க வைத்து விடாதே. உன் வேலைகளை செய்து கொண்டிருக்காதே. இந்த வாக்கை கேட்கும் போது உன் மனம் ஒரு நிலையாக இருக்க வேண்டும் என் தங்கமே. உன் மனம் பொறுமையாக இருக்க வேண்டும் என் குழந்தையே. உன் மனம் நிதானமாக இருக்க வேண்டும். நீ நிதானத்தை இழந்துவிடக் கூடாது என்பதை புரிந்துகொள். செய்யும் காரியத்தை பற்றி இப்போது நான் தெரிவித்தால்தான் அதிலிருந்து நீ மீண்டு வருவாய். யாரை பற்றி பேச போகிறேன் என்று குழப்பம் அடைகிறாயா என் தங்கமே? உன் சொந்தத்தை பற்றித்தான் பேசுகின்றேன். பிள்ளையே, சொந்தம் சொந்தம் என்று உன் செவியில் கேட்கலையா? அப்படி கேட்டாலே வருத்தங்கள் தான் அதிகமாகிறதா? சந்தோஷம் நினைவுகள் எல்லாம் குறைவாகத்தான் இருக்கிறது. வருத்தங்களும் வேதனைகளும் தான் அதிகமாக இருக்கிறது என்று நினைக்கிறாயா? ஏன் எல்லாவற்றையும் நீ ஒரே விதமாக நினைக்கிறாய் என் தங்கமே? அதனால்தான் உன்னை இங்கே யாரும் நீ அவர்களை நினைத்து போல நினைப்பதில்லை என்பதை புரிந்துகொள் என்பது ஒரு வழி என் தங்கமே. அனைவருமே ஒன்று கூடி உன்னை ஒதுக்கி வைத்து கொண்டும் பாசம் உனக்கு திரும்ப கொடுக்காதது போல இரண்டாகவும் உன்னை ஒதுக்கி வைத்தது என்பது உண்மை. உனக்கு பாசத்தை திருப்பி கொடுப்பதில்லை என்பது இரண்டாவது. மூன்றாவதாக, கிடைக்கவில்லை என்றாலும் கூட துரோகத்தை மட்டும் கொட்டி கொட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்பது. நான்காவது, இப்படி சொந்தங்களை பற்றி அடுக்கிக் கொண்டே போகலாம். நீ கொடுக்கும் நன்மைகளை பெற்றுக்கொண்டு பதிலாக தீமைகளைத்தான் உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நீ கொடுக்கும் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு உனக்கு பதிலாக துரோகத்தை உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றுதான் நினைக்கிறார்கள். உன்னுடைய கையில் வாங்கி அருந்திய நாட்களை எல்லாம் மறந்துவிட்டு இன்று நீ படும் கஷ்டத்தை கேள். செய்யத்தான் உறவுகள் இருக்கிறது அன்பு பிள்ளையே. அன்று உன் பெற்றவர்களை எல்லாம் சிரமப்படுத்தி கொண்டு இன்று உன்னையும் சிரமப்படுத்தி கொண்டு நாளை உன் சந்ததியும் சிரமத்திற்கு உள்ளாக்கி கொண்டு விட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்கள். அதாவது உன்னுடைய சந்ததி தலை குனிந்துதான் இருக்க வேண்டும். தலை திருப்ப கூடாது. கொட்டி கொட்டி குனிய வைத்து கொண்டே தலை நிமிர்ந்து விடக்கூடாது. அவமானங்களை கொடுத்து உன்னை தலை குனிய வேண்டும் என்பது உன் சொந்தங்களின் நினைவாக இருக்கிறது என் தங்கமே. இவர்கள் இப்படிதான் உன்னிடம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விட நீ உயர்ந்து விடக்கூடாது. அவர்களுக்கு கிடைக்கும் மரியாதையை விட உனக்கு மரியாதை கிடைத்து விடக்கூடாது.
யாரும் உன்னை பெருமையாக பேசிவிடக் கூடாது. யாரும் உன் குடும்பத்தை தலை தூக்கி வைத்து ஆடிவிடக் கூடாது என்று வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பார்த்து பார்த்து உன்னை குனிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வரும் பார் ஒரு பொறாமை எண்ணம், வரும் பார் ஒரு கெட்ட சூழ்நிலையான எண்ணம், அதுதான் உன்னை இப்போது ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. இங்கே தன்னை விட உயர்ந்து விடுவாயோ என்று எண்ணம் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அதிகமாகவே தான் இருந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. ஒருவன் நன்றாக வாழ்ந்துவிட கூடாது, ஒருவன் நன்றாக வாழ வேண்டும் என்று அவன் நினைக்கின்றான் என்றால் மீனை பிடித்து கையில் கொடுக்க மாட்டான், மீனை பிடித்து கற்றுக் கொடுப்பான் என்பதுதான் உண்மை. நான் சொல்லும் விளக்கத்திற்கு அர்த்தம் புரியும் என்று நினைக்கின்றேன். நீ கஷ்டப்படும் போதெல்லாம் அந்த மீன் என்றும் உனக்கு கொடுத்தது உன்னை அன்பாக உணவு பருந்த சொல்லி மட்டும்தான், உணவு அருந்த சொல்லி கொடுப்பது என்று நினைக்கிறாயா? இல்லை பிள்ளையே, உன் வாழ்க்கை தாழ்ந்த உன்னை ஒரு நிலையில் நிறுத்த அவன் அந்த உதவியை செய்கின்றான். உண்மையிலேயே ஒருவனுக்கு உதவ வேண்டுமென்றால் மீனை கற்றுக் கொடுக்க வேண்டும். பிடிப்பதற்கு அங்கே யார் அப்படி இருக்கிறார்கள்? எங்கே முழுமையாம் உனக்கு தெரிந்துவிட்டால் உயர்நிலையை அடைந்து விடுவாயோ என்று உனக்கு எதுவும் தெரியக்கூடாது என்பதில் ஜாக்கிரதையாக இருக்கிறார்கள். எவ்வப்பொழுதும் உனக்கு தேவைப்படுவதை கொடுத்து நின்ற இடத்திலேயே நின்றுவிட என்று உன்னை விட உயர்ந்து விடவே கூடாது என்று கூறத்தான் அங்கே ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. பிள்ளையே, என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா? என்றும் உனக்கு வாக்கு உன் அன்னை. என் அன்பு செல்வமே, உனக்கான வாக்கு. பட்டை மரம் குளிர்விடும் நேரம் என் செல்வமே, அந்த பட்டை மரம் குளிர்விடப் போகிறது. குளிர்விடக் கூடாது என்று அடியிலேயே அழிக்க வேண்டும் என்று காத்திருக்கும் வேரை அழித்தால்தானே குளிர்ந்து அந்த வேரை அழிக்க போது துணிந்து விடுவார்கள். பிள்ளையே, குளிர்விடக்கூடாது, உன் குடும்பத்தின் துளிர்விடக்கூடாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அடிமடியில் கை வைக்க வேண்டும், அடிவேரில் அறுக்க வேண்டும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையை உன் குடும்பமும் உன் சந்ததிகளும் இல்லாமல் போக வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கே ஆட்பறித்து காத்திருக்கிறார்கள். பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு சொந்தத்தை பற்றித்தான் பேசுகின்றேன். சிரிப்புகள் என்று நம்பிவிடாதே. அந்த சிரிப்புகளுக்கு இருக்கும் வஞ்சகத்தை நீ புரிந்து கொள். உன்னை பெற்ற தாய் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இந்த சொந்தங்களை பற்றி. உன்னை பெற்ற தகப்பன் சொல்லி இருக்கிறான் இந்த சொந்தங்களை பற்றி. ஆனால் நீ அந்த சொந்தங்களை நம்பி இன்று இந்த நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. மறந்து வலிய வலிய வருவார்கள், வலிய வலிய வந்து பேசுவார்கள் என்று அவர்களை நம்பி இந்த நிலையில் இருந்தாலும் எப்படி முகத்தில் அடித்தது போல பேச வேண்டும் என்று அவர்களை உன் இல்லத்துக்குள் அழைத்து வைத்து வேடிக்கை பார்க்கிறாய் என்பதுதான் உனக்கு வருத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. பிள்ளையே, நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? ஒரு நிலைப்படுத்து கேட்டு கொண்டிருக்கிறாயா? மனதை ஒரு நிலைப்படுத்தி கேட்டு கொண்டிருக்கிறாயா? உன் மனதை இல்லை, எங்கோ உன் நினைவுகளை வைத்துக்கொண்டு நான் கேட்டு கொண்டிருக்கிறேன் என்று இருக்கக்கூடாது. இல்லை, நான் கேட்க சொல்கிறேன் என்பதற்காக என் வாக்கை கேட்க கொண்டிருக்கிறாயா? என் பிள்ளையே, என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை அழிக்க ஒரு கூட்டமே காத்திருக்கிறது. நீ இழந்ததெல்லாம் போதாது என் தங்கமே, நீ இழந்ததெல்லாம் போதாது என் பிள்ளையே. இருப்பதை விளக்க வேண்டும் என்று, நீ அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று உன் எண்ணம் சொல்கின்றது என்று அதன் பின்னால் போகப் போகிறாயா? வேண்டாம் பிள்ளையே, வேண்டாம் பிள்ளையே. சுதந்திரத்துக்குள்
சுதாரித்துக் கொள். நீ சுதந்திரமாக இருக்க அனைத்தையும் சுதாரித்து செயல்படு. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள் பிள்ளையே. அந்த அழிவுக்கார நாசக்காரர்களின் பாதங்கள் உன் வீட்டிற்குள் படுவது நல்லதல்ல பிள்ளையே, நல்லதல்ல பிள்ளையே. நான் சொல்வதை கவனமாக கேட்டு சுதாரித்து கொண்டால் உன் வாழ்க்கையை நீ மீட்டு எடுத்து விடலாம். உன் தாய் அதற்கு துணையாக நிற்பேன். ஒரு சில காரியங்கள் என்னையும் மீறி நீ எப்படி முகத்தில் அடித்தது போல செய்து கொண்டிருக்கிறாய் என்பதற்காக சொல்லும் வாக்கு இது. இதை தள்ளிவிடாதே என்பதற்காக செய்யும் காரியங்கள் என்னை வருத்தத்திற்குள்ளாக ஆக்கிறது பிள்ளையே. என் தங்கமே, அதை நிறுத்து பிள்ளையே. உடனடியாக அதை நிறுத்து பிள்ளையே. உன் அன்னை சொல்வதை கேட்டாயா? உனக்காகத்தானே பேசிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை காப்பாற்றுவதற்காகத்தானே பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறேன். வேஷம் போடுபவர்களை நம்பி நம்பி நீ இன்னும் ஏமாந்து கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பிள்ளையே. ஜாக்கிரதையாக இரு. இப்போதும் இது உனக்காகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது தெளிவாக தெரிந்து கொள்ளவில்லை என்று அன்றே உன் தாய் சொன்ன வார்த்தைகளை நினைவுகொள். அன்று உன் தகப்பன் சொன்ன வார்த்தைகளை நினைவுக்கு கொண்டு வா. அந்த பகையாளி யார் என்பதை தெரிந்து கொள்வாய். உன்னை அரவணைப்பது போல் அரவணைத்து முதுகில் குற்று காத்திருக்கும் அவர்களிடமிருந்து மீண்டு வந்து விடு என் பிள்ளையே. இதை அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த தாயின் வாக்கு தெய்வ வாக்கு என்பதை இப்போதாவது புரிந்து கொள்வாய். இப்போது புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் புரியும் நேரம் விரைவில் வரப்போகிறது என் பிள்ளையே. இது அனைத்தும் மெய்பட நடக்கும் அந்த நேரத்தில் உன் தாயை நீ உணர்வாய். அதற்காக உன் தாய் காத்திருப்பேன் என் பிள்ளையே. என் பிள்ளையே, காத்திருப்பேன். என் பிள்ளையை விட்டு நான் விலக மாட்டேன். என் பிள்ளை வேறொருவருக்காக அன்பை செலுத்தி அவர் அழியும் அந்த நேரத்தை நான் அவரை பாதுகாத்து அவருக்காக காத்திருப்பேன். அந்த உறவு என்று பெயரில் உனக்கு இருக்கும் பகையாளியை அழிக்கத்தான் நான் காத்திருக்கின்றேன். அழிப்பேன் பிள்ளையே, தைரியமாக இரு. யாரும் இல்லை என்று எண்ணத்தை கைவிட்டு விடு. உனக்காக தெய்வ சக்திகள் இருக்கிறது. நேரத்தையும் காலத்தையும் கணக்கிட்டு கொண்டிருக்கும் இந்த தெய்வம் உன்னை கைவிடாது என் தங்கமே. தைரியமாக இரு. ஒவ்வொன்றையும் வெளிச்சத்திற்கு காட்டுகின்றேன். தெரிந்து கொண்டு ஜாக்கிரதையாக இரு என் அன்பு பிள்ளையே. உன் தாய் உன்னிடத்தில் என்று ஒன்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தாய்க்காக நீ என்றும் துணை இருப்பாயா? இந்த தாயின் வரும் ஒவ்வொரு வாக்குகளையும் முழுமையாக கேட்பாயா? உனக்காகத்தானே வருகிறேன். திருப்பி அனுப்பி விடாதே. முழுமையாக கேட்பதின் மூலம் உனக்கு நன்மையை செய்ய முடியும் என்பதற்காகத்தான் உன் தாய் தினமும் வந்து உனக்காக கொடுக்கும் ஒவ்வொன்றையும் நீ எனக்காக கேட்பாயா? என் பிள்ளையே, இதை மட்டும் உன் தாய்க்காக செய். அனைத்து செயல்களில் இருக்கும் தீய காரியங்களையும் நான் பதம் பார்த்து எடுத்து அழித்து விடுகின்றேன். நான் உனக்காக துணை இருப்பேன். எதை பற்றி யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதுவெல்லாம் முடிந்து உனக்கு நல்லதை கொடுக்குவதற்காகத்தான் உன்னை தேடி தேடி ஓடோடி அலைந்து வருகின்றேன். ஒவ்வொரு முறை முழுமையாக கேட்டு எனக்காக இந்த பதிவின் கீழ் கமெண்டில் பதிவும் இடுகின்றாய். ஒவ்வொரு முறை அலட்சியமாக நினைத்து தள்ளிவிட்டும் போய்விடுகின்றாய். எனக்காகவா இவ்வளவு தூரம் வருகின்றேன்? எனக்காகவா இதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றேன்? அனைத்தும் எதற்காக என்று யோசித்துப் பார். ஒவ்வொன்றும் நடந்து முடிந்த பிறகு உணர்ந்து என்ன செய்வது பிள்ளையே? நடக்கும் முன்னரே உன் தாய் வந்து சொல்லி விடுகின்றேன். அதை சுதாரித்து கொள்ள முடியவில்லையா? சொல்லிவிட்டேன். இனி உன்பாடு என் பிள்ளையே. உன் தாய் சொல்வதை கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் உன்பாடு என் தங்கமே.
உனக்காக வந்து துணையாக நிற்கும் என்னை அலட்சியப்படாமல் முழுமையாக கேள் என் தங்கமே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.